வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ராகி மாவு முருங்கைக்கீரை போட்டு அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன் நான். கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ரொம்ப குச்சிகள் எடுக்காதீங்க, ஒரு அளவு மட்டும் எடுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாய் விதையை உதுத்துட்டு இப்படி கிள்ளி வச்சுக்கோங்க. ஸ்பூன் பாருங்கள், இதில் அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக உப்பு போடுறேன். இந்த முருங்கீரையை ஒரு 2 தடவை கழுவி வச்சுக்கோங்க. இதோட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி அடை மாவு பக்குவத்தில் கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேண்டாம், தண்ணியாகவும் பிசைய வேண்டாம். இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவு கலந்துக்கோங்க. கல் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த அடையை ஊற்றிக்கலாம். கீரையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்படி ஊற்றுறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னே திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. திருப்பி போட்டோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். ராகி வடை மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், நாட்டு சர்க்கரையும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ராகி தோசை. நான் நாட்டு சர்க்கரை தான் இன்னைக்கு தொட்டு சாப்பிட்றேன். சட்னி அரைக்கலை. சூப்பராக மேட்ச் ஆகும் தேங்காய் சட்னியும். அதுக்கு ஈக்குவலாக அதை விடவே எனக்கு நாட்டு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும் நாட்டு சர்க்கரை. சாப்பிட்டு பார்க்கலாம். மிளகாலாம் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்போ சூடாக இருக்குது, விற்கிறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சூட இந்த குளிருக்கு ராகி தோசை செம்மையாக இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான ராகி மாவு முருங்கைக்கீரை அடை தோசை அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும், குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.